சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராங்க. எத்தனை பேர் ஜெபத்தோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. அநேகர் வரல, அநேகர் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் வரணும். அல்லேலூயா. வர தடைப்பட்டவர்களை கர்த்தர் வருகிற நாட்களிலே கூட்டி சேர்க்கும்படியாய் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்க கிருபை நல்ல கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை மாறா கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதே. உங்க கிருபை நல்ல கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை மாறா கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதே. ஒவ்வொரு நாளும் என்னை மக்கின்றதே. ஒவ்வொரு நிமிடமும் நடத்துகின்றதே. ஒவ்வொரு நாளும் என்னை சுமக்கின்றதே. ஒவ்வொரு நிமிடமும் நடத்துகின்றதே. உங்க கிருபை நல்ல கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை மாறா கிருபை என்னை சூழ். உங்க கிருபை நல்ல கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை மாறா கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதே. அக்கினியில் நடந்தாலும் எரிந்து போவதில்லை. தண்ணீர் மேல் நடந்தாலும் மூழ்கி போவதில்லை. அக்கினியில் நடந்தாலும் எரிந்து போவதில்லை. தண்ணீர் மேல் நடந்தாலும் மூழ்கி போவதில்லை. முன்னும் பின்னும் நெருக்கி என்னை நடத்திடும் கிருபை. என்னோடு உடன்படிக்கை செய்திட்ட கிருபை. முன்னும் பின்னும் நெருக்கி என்னை நடத்திடும் கிருபை. என்னோடு உடன்படிக்கை செய்திட்ட கிருபை. ஒவ்வொரு நாளும் என்னை சுமக்கின்றதே. ஒவ்வொரு நிமிடமும் நடத்துகின்றதே. ஒவ்வொரு நாளும் என்னை சுமக்கின்றதே. ஒவ்வொரு நிமிடமும் நடத்துகின்றதே. உங்க கிருபை நல்ல கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை மாறா கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதே. உங்க கிருபை நல்ல கிருபை. உங்க கிருபை கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதே. எங்களிலே கிருபைகளை பெருக பண்ணுகிற, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற ஆண்டவரே, எங்கள் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தேவனே, எங்களை இந்த நாளிலும் நிரப்பும். எங்களோடு பேசும். கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும். இடைவிடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் பக்கம் 360ஆம் பக்கம் 360ஆம் பக்கம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர்
தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த 2 வசனமும் 2 பேரை சுட்டி காட்டுகிறது. முதலாம் வசனத்துல வாசித்தோம், நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுல். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜா ஸ்தானத்திலே உட்கார வைக்கப்பட்ட சவுல், இங்கே அதே கர்த்தர் சொல்லுகிறார், நான் ராஜாவாய் இராதபடிக்கு அவனை புறக்கணித்து தள்ளினேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ராஜ அபிஷேகம் பெற்ற ஒரு சவுல், கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். அவன் அபிஷேகம் கழுதையை தேடப் போனவன். அங்கே கர்த்தர் அவனை குறித்து சாமுவேலுக்கு வெளிப்படுத்தி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவனுக்கு நீ திரும்பி போகும்போது சில அடையாளங்கள் நேரிடும் என்று சொன்னார். அது போலவே அடையாளங்கள் நேரிட்டது. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளோடு சேருகிற போது அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான். அவனுக்கு கர்த்தர் வேறே இருதயத்தை கொடுத்தார். அவன் வேறு மனுஷனாய் மாறினான். அல்லேலூயா. அபிஷேகம் ஒரு மனுஷனை வேறு மனுஷனாக்குகிறது. ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவன். அல்லேலூயா. அங்க நாகாஸ் என்கிற ஒரு அம்மோனியன் எதிர்த்து யுத்தம் பண்ண வந்தபோது அதை கேட்டவுடனே இவன் தான் உழுது கொண்டு வந்த அந்த ஓர் இணை மாட்டை துண்டித்து, அல்லேலூயா, எல்லாரும் ஸ்தோத்திரம், இது போல செய்யப்படும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி அனுப்பினான். எல்லாரும் அவனுக்கு பின்னாக வந்தார்கள். அந்த நாகாஸ் என்கிற அம்மோனியனை அங்கே சவுல் துரத்தினான், ஜெயித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. யுத்தம் பண்ணினான். ராஜரீக அபிஷேகம் அவன் மூலமாய் வெளிப்பட்டது. எல்லா சத்துருக்களையும் ஜெயித்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற அதே சவுலை குறித்து இங்கே 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நான் அவனை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் ஏற்படுத்தினர் தேவனே ஏன் சவுலை புறக்கணித்து தள்ளுகிறார்? நன்றாக கவனியுங்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாக்களிலே 3 ராஜாக்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஒன்று சவுல், இரண்டாவது தாவீது, மூன்றாவது சாலமோன். ஒரு ஆமேனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. 3 ராஜாக்கள் யாரெல்லாம் நீங்க சொல்லுங்க? சவுல், தாவீது, சாலமோன். 3 பேரும் இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் அரசாண்டார்கள். எத்தனை வருஷம்? சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோனும் 40 வருஷம். அல்லேலூயா. 3 பேரும் 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டார்கள். 3 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பாருங்க, சவுலின் மேல ராஜரீக அபிஷேகம் மட்டும் இருந்தது. அவன் ராஜாவாக மாத்திரம் இருந்தான். தாவீது மேல 3 விதமான 3 வகையான அபிஷேகம் இருந்தது. ஒன்னு ராஜரீக அபிஷேகம், இன்னொன்று ஆசாரிய அபிஷேகம், இன்னொன்று தீர்க்க தரிசன அபிஷேகம். சாலமோன் மீது 2 வகையான அபிஷேகம் இருந்தது. ஒன்று ராஜா அபிஷேகம், இன்னொன்று ஆசாரிய அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 3 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். இந்த 3 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலிலே 40 ஆண்டுகள் அவர்கள் ராஜாவாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில, இந்த 3 பேருடைய வாழ்க்கையில ஒருவருடைய வாழ்க்கை மட்டும்தான் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. மற்ற 2 ராஜாக்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயில்லை. இந்த கடைசி காலத்துல வாழுகிற தேவனுடைய சபையாகிய தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சவுலை போலவும் மாறிவிட ஏது உண்டு? சாலமோனை போடவே பின்வாங்கி போவதற்கும் வாய்ப்புண்டு. ஆனால் கர்த்தர் இந்த கடைசி காலத்துல சபையை தாவீதை போல எல்லா அபிஷேகத்தின் நிறைவை பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம். ஆமென்.
அல்லேலூயா. தாவீது மேல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். அல்லேலூயா. அவனை குறித்து நல்ல சாட்சி, தாவீதை குறித்து ஒரு நல்ல சாட்சி இங்கே முடிகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாலமோனுடைய முடிவு நல்ல முடிவாக இல்லை, சவுலினுடைய முடிவு நல்ல முடிவாக இல்லை. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கலாம் தேவ பிள்ளைகளே, ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கடைசி காலத்துல நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டோம் என்பது அல்ல முக்கியம். அந்த அபிஷேகத்தின்படி, தேவ சித்தத்தின்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறோமா என்பதுதான் முக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதே அபிஷேகம் பண்ணின சவுலை பார்த்துங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளின சவுல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே நான் அந்த 3 பேரையும் ஒப்பிட விரும்புகிறேன். அபிஷேகம் இருக்கிறதுனால மட்டும் எல்லாம் முடிஞ்சிருவனுங்கள் இல்லை. அல்லேலூயா. அதை காத்துக்கொள்ள வேண்டும், அதை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சவுலை நீங்கள் பாருங்க, நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு நல்ல அம்மோனியன் ஆகிய நாகாசை ஜெயித்து விட்டு வந்தவன் தான். ஒரு காலத்துல அவனை அற்பமாய் எண்ணின ஜனங்கள் மத்தியில கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். இந்த சவுலா நம்மை ரட்சிக்க போகிறவன், இவனா நமக்கு ராஜா என்று சொன்ன ஜனங்கள் மத்தியில கர்த்தர் அதே சவுலை உயர்த்தினார். அல்லேலூயா. சவுல் வரும்போது இஸ்ரவேலின் ராஜா வாழ்க என்று எல்லாரும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு, ஆனா சவுலினுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வருடத்தில் தடம் புரண்டு போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. சவுல் ஆரம்பத்துல எப்படி இருந்தா அப்படின்னு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க, அப்படின்னா சவுலினுடைய தோற்றத்தை நீங்க பாருங்க. அவன் வந்து நிக்கிறான், அவன் வந்து நிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே இருக்காங்களாம். அப்படின்னா அவன் எவ்வளவு உயரம் இருந்திருப்பான். வாட்டா சாட்டமான ஒரு ஆள். நான் சொல்றேன், ராஜாவுக்கு தகுதியான ஒரு ஆள். சரீரப்படி பார்த்தா எப்படி இருக்கிறா? ஆமென். அல்லேலூயா. பலசாலி. எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே தான் இருக்கிறாங்களா, அந்த அளவுக்கு உயரம் உள்ளவனா இருந்தானா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு அவன் இருந்தாலும் அவன் ராஜா வாக்க எல்லாரும் தேடுறாங்க. நல்ல கவனிங்க. சவுலை வந்து ராஜா வாக்கிட்டாரு. அங்க வந்து தைல குப்பியை எடுத்து சாமுவேல் சவுலின் மேல அபிஷேகம் பண்ணின போதே அவன் ராஜாவாக மாறிவிட்டான். ஆனா என்ன பாருங்க, இங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வேலை நடக்குது. என்ன நடக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம் வாயை திறந்து. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வேலை நடக்கு. என்ன நடக்கு அப்படின்னா, எல்லாரையும் எடுத்த உடனே அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை அங்க சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனை நீங்கள் இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் எல்லாரும் வந்து தேவ சமூகத்துல நின்னுங்க. உங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டுட்டீங்க. தேவன் உங்கள் மேல் ராஜாவா இராதபடிக்கு நீங்கள் அவரை புறக்கணித்து தள்ளி, உங்களுக்கு ஒரு புறஜாதியாருக்கு ஒரு ராஜா இருக்கிறது போல உங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு நீங்க கேட்டுட்டீங்க. கரங்களை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேணும்னு எங்கப்பா எப்படி கேட்டாங்க? மற்ற ஜனங்களுக்கு ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ராஜா வேணும்னு கேட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க. மற்றவங்களுக்கு ராஜா இருக்கிற மாதிரி, இந்த புறஜாதிகளுக்கு ராஜா இருக்கிற மாதிரி எங்களுக்கும். அப்ப இந்த காரியத்தை இவங்க எங்க இருந்து கற்றுக்கொண்டாங்க?
புறஜாதிகள் இடத்துல இருந்து கற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிறது போல எனக்கு வேணும்னு நீங்க கேட்க கூடாது. தேவன் நமக்கென்று அழைத்த அழைப்பு உண்டு. நமக்கு தேவனே ராஜாதி ராஜாவா இருப்பாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இத கேட்டாங்க. கேட்ட உடனே இப்ப சொல்றாரு, ஏற்கனவே ஆல்ரெடி இப்ப அபிஷேகம் பண்ணியாச்சு. யாரு தான் ராஜா? சவுல் தான் ராஜா. ஆனா அங்க ஃபார்மாலிட்டிக்கு சொல்றாரு, எல்லாரும் வந்து நில்லுங்க, எல்லாரும் வந்து நில்லுங்க. அடுத்த வசனம். பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படி, ஒவ்வொரு குடும்பமா பென்யமீன் கோத்திரத்து மேல விழுந்துட்டு அந்த கோத்திரத்துல ஒவ்வொரு குடும்பமா வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு குடும்பமா வந்த உடனே மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அல்லேலூயா. சீட்டு விழுந்தது. ஆனா அவனை தேடின போது இவன் என்ன செய்யல? எல்லாரும் சொல்லுங்க, இவன் அகப்படல. என்ன? இவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? தான் தான் ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தி விட்டார். தெரியுமா தெரியாதா? நீ திரும்பி போகும்போது சில அடையாளங்கள் உனக்கு நேரிடும். நீ தீர்க்கதரிசிகளை எல்லாம் பார்க்கும்போது உன் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். இவனுக்குள்ள சில அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்குது, இவனுக்கு தெரியும். ஆனாலும் இவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. இவனுக்கு இருக்கிற சுபாவத்தை பாருங்க. இவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. எப்படிலாம் நடந்துச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறவில்ல. இவன் என்ன செய்யறான்? எல்லா காரியம் நடக்குது, எல்லா குடும்பத்தையும் கூப்பிடுறாங்க. இவனோ எங்கேயோ போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஒளித்து கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒளித்து கொண்டிருக்கிறான். ஏன்? என்னை கர்த்தர் அபிஷேகிப்பானால் அவர் என்னை முன்னால கொண்டு வந்து நிறுத்தட்டும். இன்னைக்கு சில பேர் நம்மளே முன்னுக்கு வர்ற நினைக்கிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மேல ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது உண்மைதான். பட் கர்த்தர் உங்களை முன்னால கொண்டு வரட்டும். ஆமென். இவன் போய் ஒளித்து கொண்டு இருந்தான். அடுத்த வசனம். யார்கிட்ட போய் விசாரிச்சாங்களா? போய் ஜெபிக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்ச சவுல காணுமே, எங்க இருக்கிறான்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் தளவாடங்களிலே போய் ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் சவுல் சான்ஸை வேற யாருக்கும் கொடுக்க விரும்பல. கரங்களை வச்சு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படித்தான் வச்சிருந்தாரு, அப்படித்தான் வச்சிருந்தாரு. பாருங்க. உடனே போய் அடுத்த வசனத்துல அவர்கள் இங்க இருந்து ஓடுறாங்க. என்னடா சவுல் வா மேல சீட்டு விழுந்துட்டு, வா நீதான் ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு தெரிஞ்சா நம்ம ஓடி இருப்போம். ஆனா இங்க நம்மளை தேடி மத்தாளு ஓடி வருது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் ஓடி அங்கிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது அல்லேலூயா எல்லாரையும் பார்க்கறான். ஹைட்டா அப்படியே ஜைஜாண்டிக்கா வந்து நிக்கிறான். ஆமென். வந்து நிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், தன்னை இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சொன்னாலும், அல்லேலூயா, அந்த நாட்கள்ல சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாகத்தான் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு வந்தது. அவர் சொன்னதுதான் பைபிள்ல சொல்லுகிறது. சாமுவேலை குறித்து அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தப்பாமல் நடக்கும். அப்படின்னா சாமுவேல் சொன்னா அப்படி நிச்சயமா நிறைவேறும் என்கிற நிச்சயம் அந்த நாட்களிலே இருந்தது. சவுலுக்கும் இது தெரியும். ஆனாலும் இவன் தன்னை வெளிக்காட்ட விரும்பவில்லை. கர்த்தர் என்னை முன்னுக்கு கொண்டு வரட்டும் என்று சொல்லி அவன் போய் ஒளித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்க மேல என்ன அழைப்பு இருந்தாலும், அபிஷேகம் இருந்தாலும், என்ன கிருபை இருந்தாலும், என்ன காரியம் இருந்தாலும், கர்த்தர் உங்களை முன்னுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நீங்க போய் ஒளிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். என்ன அருமையான சுபாவம் பாத்தீங்களா சவுலுக்கு? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு விஷயம் கூட அவன் செய்தான் பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவன் சித்தப்பா கிட்ட இவன் சொல்லல. சவுலினுடைய சித்தப்பா வந்து கேட்கிறாரு, சவுலே நீ போயிட்டு வந்து என்னாச்சு? நீ சாமுவேல் தீர்க்கதரிசியை பாத்தியாமே, என்ன சொன்னாரு?
என்ன நடந்துச்சு சொல்லு, என்கிட்ட விவரத்தை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஒண்ணு இல்ல, நான் போனேன், கழுதைகள் அகப்பட்டுட்டுன்னு சொன்னாரு. ஆனா என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணின விஷயத்தை தன் சித்தப்பாவின் இடத்துல கூட சொல்லல. ஏன் சொல்லல? சித்தப்பா அவசரப்பட்டுற கூடாது, சித்தப்பா அவசரப்பட்டுற கூடாது. நமக்கு சில பேர் சித்தப்பா மாறு, பெரியப்பா மாறு, மாமா மாறு, அண்ணன் மாறு, அக்கா மாறு, அத்தை மாறு, கொழுந்தியா மாறு, மைனி மாறுலாம் நம்மள இந்த விஷயம் தெரிஞ்சிட்டுனா அவங்க முந்தி வர ஆள்ல நம்மள முந்தி தள்ள பார்ப்பாங்க. சொல்லுங்களேன். சிலர ஊழியத்துக்கு சில காரியத்துக்கு சொந்த பந்தம் என்ன செய்ய பார்க்கும், கொஞ்சம் முன்ன கொண்டு வந்துடும் இவங்களை சீக்கிரமா. தன் சிறிய தகப்பனிடம் அவன் சொல்லவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா சித்தப்பாட்டை இப்ப சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? சாமுவேல் சொல்லி இருக்கிறாரு, 7 நாள் நீ காத்திருப்பா, 7 நாள் நீ காத்திருப்பா, நான் வர்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். காத்திருக்கிறான், காத்திருக்கிறான். ஆமேன் சொல்லுங்க. ஆமென். இவன் மேல ராஜரீக அபிஷேகம் இருந்தாலும் கர்த்தர் தன்னை நடத்த வேண்டும், கர்த்தர் என்னை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தன் சொந்த பந்தத்திடத்திலும் சொல்லவில்லை. எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் சவுலோ போய் ஒளித்து கொண்டிருக்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய குவாலிட்டி அவன்கிட்ட இருந்துச்சு பாத்தீங்களா? அபிஷேகம் பெற்று அவன் வருகிற போது வேற மனுஷனா மாறினான்னா அவனுடைய குணமே மாறி இருந்துச்சு. கரங்களை வெற்றுறாமேன்னு சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றா குணம் மாறணும். ஒளிச்சிருக்க வேண்டிய இடத்துல வெளிக்காட்டாம அமைதியா ஒளிச்சுக்கிட்டு இருக்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு வருகிற காலம் வரும், அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. தோத்துறோம். சொந்தக்காரன்ட்ட, சொக்காரன்ட்ட, சித்தப்பாட்ட, பெரியப்பாட்ட எல்லாம். ஆமா, பாத்தியா பாத்தியா பாத்தியான்ட்டு சொல்லக்கூடாது. ஆமென். அவன் தன் சிறிய தகப்பனிடம் அதை குறித்து அறிவிக்கவில்லை. இன்னொரு விஷயம் பாருங்க, அவன்கிட்ட இன்னொரு மெச்சூரிட்டி என்ன இருந்துச்சு பாருங்க. அதே 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆனாலும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, 26ஆம் வசனத்துல 24ஆம் வசனத்துல எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சாமுவேல் கூப்பிட்டு சவுல என்ன பண்றாரு? இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பாருங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை பாருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எல்லாரும் முன்னாலே நிறுத்தி சொல்றாரு, சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் ஒருவனும் இல்லை. அவனை பார்த்தா அவனுக்கு ஈக்குவலா. இப்போ எங்க இருந்தா இந்த சவுல்? இவ்வளவு நாள் எங்க இருந்தா? இதே நமக்குள்ள இருந்த சவுல் தானே. இப்ப சாமுவேல் அபிஷேகம் பண்ணி முன்னால நிறுத்தும் போது பார்த்தா அவனுக்கு சமமானவன் ஒருவனும் இல்லை. இவன் இப்படி இருக்கிறான், அவன் தோளுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க வாழ்த்துறாங்க. எல்லாம் ராஜா வாழ்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஜனங்களும் ராஜா வாழ்கன்னு சொல்றாங்க. இவனுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து இப்ப சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சூப்பர்டா, நான் ராஜா அப்படின்னு வரும். ஆமா, அடுத்த வசனம். ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி, நல்லா பாருங்க, ராஜாங்க புஸ்தகத்தை எழுதி எங்க கொண்டு வச்சான்? கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு வச்சான். இங்க பூரா பார்லிமெண்ட்ல இப்ப என்னென்னலாமோ கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படித்தானே? ராஜாங்கத்தின் முறை சொல். ஸ்தோத்திரம். நம்ம நாட்டுக்கு என்ன இருக்கு? சில முறைகள் என்ன செய்யுது இருக்கு. நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு? ஜனநாயக நாடு. அதுக்கப்புறம் மதச்சார்பற்ற நாடு. அதான் பியூட்டி. நம்ம நாடு மதச்சார்பற்ற நாடு, செக்யூலர் கண்ட்ரி. ஆமா, ஸ்தோத்திரம். எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல. ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பார்லிமெண்ட் கொண்டு போய் செங்கோலை கொண்டு போய் வச்சிருக்கு. அல்லேலூயா. ஆமென். யூதாவின் செங்கோல் ஒருவர் இருக்கிறார், ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ராஜரீகம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாங்கத்தின் முறையெல்லாம் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு போய் வச்சாங்களாம். ஆமென். அப்பதான் அத கர்த்தருக்கு பயந்து சரியாய் அதை நடத்துவான் என்கிற எண்ணத்தோடு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க.
அவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ, ஆமென் அல்லேலூயா, யாரையும் இவன் கூப்பிடவே இல்லை. அபிஷேகம் பண்ணாச்சு, எல்லாரும் மத்தியில ராஜான்னு சொல்லியாச்சு. ராஜான்னு சொன்ன உடனே இவனுக்கு அந்த லா புக்கு கொடுக்கப்படுது. அது கர்த்தருடைய சந்நிதியில வச்சாச்சு. இப்ப எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி டிஸ்போஸ். அல்லேலூயா. ஸ்கூல்ல அப்படித்தானே சொல்லுவாங்க எல்லாரும். ஸ்கூல் நீங்க சொல்லுங்களேன், நான் இங்கிலீஷ் கொஞ்சம் தப்பா சொன்னாலும் சொல்லுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் போங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒண்ணு நடக்கு பாருங்க. அந்த இடத்துல ஒண்ணு நடக்கு. சவுலும் தன் வீட்டுக்கு போனான். சவுல் வீடு எங்க இருந்துச்சு? கிபியாவில் இருக்கு. அவனுக்கு சொந்த ஊர் கிபியா. அல்லேலூயா. அந்த ஊருக்கு அவன் வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் சிலர் பேரை ஏவுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சிலருடைய மனதை ஏவுகிறார். அவர்கள் எல்லாம் தங்கள் வீட்டுக்கு போகவில்லை, அந்த சவுலின் பின்னால அவன் வீட்டுக்கு போகிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, யாரையும் வாங்கன்னு கூப்பிடல. கர்த்தருடைய ஆவியானவர் இவனுக்கென்று ஒரு ராணுவ கூட்டத்தை, ஒரு சேனையை அவரே அனுப்புகிறார். என்ன நடக்குது பாருங்க. சவுலினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறது. அபிஷேகத்தின் நடத்துதல் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆமென். இப்போ ஊழியத்துக்கும் நீங்க வாங்க நாங்க வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடப்படாது. யார தேவையோ கர்த்தர் அவர்களை என்ன செய்வாரு? ஏவுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கன்வென்ஷன் வருது, காணிக்க கொடுங்கன்னா யாரும் கேட்கறது இல்ல. கர்த்தர் அவர்களை என்ன செய்வாரு? ஏவுவாரு. ஆமென். ஆமா, சபையில அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு போட்டு இங்க புக் அடிக்கிறது, அந்த டொனேஷன் புக் அடிக்கிறது, இங்க வார அறிவிப்பு, நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள், நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள்னு எழுப்பி விட்டு ஒவ்வொருத்தையும் கேட்கிற பழக்கம் கிடையாது. இங்க வரி வைக்கிற பழக்கம் கிடையாது. இங்க எல்லாம் ஆவியானவருடைய நடத்துதலின்படி நம்ம நடக்கணும். கரங்களை வெற்றி ஆமென் சொல்லுங்க. சிலர் வந்து கேட்பாங்க, சிலர் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு எவ்வளவு இது எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவை நிறைய இருக்கு. அல்லேலூயா. இப்போ 1 கோடி கொடுங்க, சபைக்கு நான் 1 கோடி செலவழிச்சு காட்டுறேன். உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய தேவை இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க அது இல்ல கேள்வி. உங்க மனதுல கர்த்தர் என்ன ஏவுகிறாரோ நீங்கள் அதை செய்யணும். கர்த்தர் யாரையும் நினைச்சு பாருங்க, அவன் சவுல் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அதனால இவங்க போனவங்க சும்மா போகல, காணிக்கையோடு போனார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன். ஒரு கூட்டம் ராஜா வாழ்கன்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன். இவனா பாஸ்டர், இவனா ஊழியக்காரன், இவன் நமக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணணுமா? சம்படி நினைக்கிறீங்க. அல்லேலூயா. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன். அவனுக்கு காணிக்கை அப்படின்னா ராஜா வான உடனே எல்லாரும் அவனுக்கு காணிக்கை கொண்டு போறாங்க. ஆனா ஒரு கூட்டம் என்ன செய்யல, அவனுக்கு காணிக்கை கொண்டு அவனை அசட்டை பண்ணினார்கள். ஏன்னா சவுலர் என்ன பண்ணாங்க? இவன் ராஜாவா போறான், அபிஷேகம் பெற்று திரும்பி போறான். ஒரு கூட்ட ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு கூட்ட ஜனம் ராஜா வாழ்கன்னு சொல்றாங்க. ஒரு கூட்ட ஜனம் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன். இவனுக்கு ஏன் நம்ம காணிக்க கொடுக்கணும்? சம்படி கர்த்தர் பேசுகிறார். இவனுக்கு கொடுக்கணுமா? இந்த சபைக்கு கொடுக்கணுமா? இந்த இதுக்கு கொடுக்கணுமா? அசட்டை. அதுக்கு பேர் என்னதான்? ஆமென் அல்லேலூயா. நீங்க ராஜாவை அங்கீகரிச்சு காணிக்க கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? அசட்டைன்னு பேரு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை தெரியுமா? அவனை அசட்டை பண்ணினார்கள். எல்லாரும் சொன்னாங்க. உடனே கோவப்பட்டானா சவுல்? நான் ராஜாவாயிட்டம்னு கோவப்பட்டானா? குவாலிட்டியை பார்த்தீங்களா? காது கேளாதவன் போல இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க.
உங்களை நிறைய பேர் நிந்திக்கும் போது, நிறைய பேர் உங்களை தூஷிக்கும் போது, நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்தும் போது, உங்களை பற்றி குறை சொல்லும் போது, உங்களை அசட்டை பண்ணும் போது, உங்களை குற்றப்படுத்தும் போது நீங்க எப்படி இருக்கணும்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சில விஷயத்த காது கேட்காத மாதிரி போயிருங்க. அதான் நல்லது, அதான் நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. காது கேளாதவன் அபிஷேகம் பெற்றவன் பாத்தீங்களா? அப்போ ஆரம்பத்துல சவுல் எப்படி இருந்திருக்கான் பாத்தீங்களா? ஆரம்பத்துல சவுல் எப்படி இருந்திருக்கான் பாத்தீங்களா? ஆண்டவரால நடத்தப்பட்டு எப்படி ஆச்சரியமா இருந்திருக்கான்ல. அல்லேலூயா. ஆளு வாட்டா சாட்டமா இருக்கான், ஒரே அடியில 10 பேர் அடிக்கிறதுக்கு அவனுக்கு தெம்பு இருக்கு. ராஜா அபிஷேகம் வேற சாமுவேல் அனுப்பிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. இவன் யுத்தம் வேற பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வேற வந்திருக்கான், பயங்கரமான திறமசாலி. அப்படிப்பட்ட சவுல் இப்ப என்ன செய்யறான் பாருங்க, என்ன கர்த்தர் ராஜாவா என்ன வைக்கிற வரைக்கும் பொறுமையோடு இருக்கிறான். சொந்த பந்தத்திட்ட சொல்லல, இவன் எங்கேயோ போய் ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கூட்ட ஜனம் ராஜான்னு சொன்னாலும் இன்னொரு கூட்டம் வந்து அவனை அசட்டை பண்ணுது. ஆனா இவன் காது கேளாதவன் போல கடந்து போகிறான். எனக்கு அன்பானவர்களே, உங்களை தேவன் உயர்த்துகிற நேரம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு தேவனுடைய பலத்த கரத்திற்குள் நீங்கள் அடங்கி இருங்கள், அடங்கி இருங்க. அல்லேலூயா. சவுல் அப்படிதான் இருந்தான், அப்படிதான் இருந்தான். எல்லாம் ஜெயிச்சுலாம் வந்தான், சூப்பரா வந்தான். ஆனா பாருங்க, இப்படி இருந்த சவுல் தானே அந்த ஒரு வருஷ காலம் இப்படி கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்ட சவுல் தானே. தோத்திரம். பாருங்க, பைபிள் சொல்லுகிறது 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது, சவுலை நான் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளினேன். ஓய், இப்படி நடந்த சவுல் தானே. அழகா தீர்க்க தரிசனம் சொன்னானே, அழகா கர்த்தருக்கு பிரியமான கிரியைகள் அவன்கிட்ட இருந்துச்சே. அப்படிலாம் இருந்த சவுல கர்த்தர் ஏன் புறக்கணித்து தள்ளினார்? கவனிக்கணும், ஏன் புறக்கணிச்சு தள்ளினாரு பாருங்க. 13ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. குணம் மாறுது பாருங்க. வாசிங்க முதலாம் வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி எத்தனாச்சு? இவன் எத்தனை வருஷம் அரசாண்டான்? 40 வருஷம் அரசாண்டான். இப்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஆமா, ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு. இந்த ஒரு வருஷம் இவன் நல்ல ஆண்டவருக்குள்ள நடந்து ஜெயிச்சுக்கிட்டு வர்றான், அப்படி சூப்பரா வர்றான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற உடனே நம்மளும் ஆரம்ப காலத்துல நம்மளும் இப்படிதான் இருக்கோம். ஆமா, எஸ் ஐயா, தோத்திர ஐயா, பிரைசல் அடியா, பாஸ்டர் நீங்க தான் பாஸ்டர், நீங்க சொல்லுங்க பாஸ்டர், நீங்க செய்யுங்க பாஸ்டர். இப்போ பாஸ்டர் எங்க இருக்காருன்னே தெரியாது. ஏன்? ஒரு வருஷம் ஆயிடுச்சுல்ல. அல்லேலூயா. ஆவியானவர் இப்ப நடத்த ஆரம்பிக்கிறார்ல, கொஞ்சம் பேசுறாருல பாருங்க. ஒரு வருஷம் ஆயிட்டு 2ஆம் வருஷம் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னால இவன் தெரிந்து கொண்டானா? கர்த்தர் இவன் பின்னால அனுப்புனாரா? எப்படி மாறுது பாத்தீங்களா? கொஞ்சம் மாறுது பாருங்க. இவன் எப்படி பைபிள் நல்லா நிதானமா வாசிக்கணும். ஆமா, யாருக்கு தெரிந்து கொண்டான்? எல்லாரும் சொல்லுங்க, தனக்கு, தனக்கு, ஃபார் மை செல்ஃப். இப்ப 3000 பேரை யாருக்கு தெரிந்து கொண்டான்? இவனுக்கு தெரிந்து கொண்டான். அடுத்தது, அவர்களில் 2000 பேர் பாத்தீங்களா? ஒரு 3000 பேரை செலக்ட் பண்ணி 2000 பேரை 2 பிரான்ச்சா பிரிச்சு இவனுக்கு எஸ்கார்டு போட்டு வச்சுக்கிட்டான். இவனுக்கு எஸ்கார்டு போட்டு வச்சுக்கிட்டான், சேனையா வச்சுக்கிட்டான். ஒரு 1000 பேரை தன் மகன் யோனத்தானுக்கு பாதுகாப்பா, ஆமா, அவன் கூட வச்சுக்கிட்டான். இப்ப பாத்தீங்களா? இப்ப கொஞ்சம் மாறுச்சா? கொஞ்சம் அவனுக்கு என்ன மாறுது? அப்படியே மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம பார்க்கிற போது கர்த்தர் நல்லவர். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, யோனத்தான் கேபாவிலே இருந்த பெலிஸ்தியரை
ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க, இப்ப எல்லாரும் பெலிஸ்தியரோட என்ன செய்யணும்? யுத்தம் பண்ண போக வேண்டிய சூழ்நிலை வருது. அல்லேலூயா சொல்லுங்க. யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. கர்த்தர் நல்லவர். இப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பெலிஸ்தியர் ஒரு மிகப்பெரிய ராணுவ கூட்டம், மிகப்பெரிய ராணுவ கூட்டம். 5ஆம் வசனத்தை வாசிப்பா. போடு. 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா. 30,000 ரதம், 6,000 குதிரை வீரர், கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து, அவன் பெரிய போர்ஸா பெலிஸ்தர் வர்றான். இவன்கிட்ட இருக்கிற ஆள் என்ன தெரியுமா? இவன்கிட்ட ஆயுதம் இல்லை. இவன் ஆயுதம் இருக்குது பூரா யார்கிட்ட இருக்கு? ஒன்னு சவுல்கிட்ட இருக்கு, இன்னொன்னு அவன் மகன் யோனத்தான்கிட்ட இருக்கு. மீதி யாருக்கிட்டும் என்ன இல்ல. சிஸ்டர், உங்ககிட்ட ஆயுதம் இருக்கா சிஸ்டர்? அல்லேலூயா. பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வர்றதுக்கு முன்னாலேயே ஆயுதத்தை என்ன செய்யணும்? ரெடி பண்ணி வைக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனா இங்க ஆயுதம் இல்ல. இவன்ட்ட ஆட்கள் எவ்வளவு இருக்காங்க? வெறும் 600 பேர் தான் காலாட்படையா இருக்காங்க. இவன் 6,000 குதிரை வீரரோட வாரான். ஆனா இவன்ட்ட எவ்வளவு பேர் இருக்கான்? 600. வெறும் 600 பேர் தான். இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு இப்ப என்ன செய்யறது? இப்ப அவங்க எல்லாம் அங்க மிக்மாசிலே பாளையம் இறங்கி விட்டாள்கள்னு சொல்லி ஜனங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்ட உடனே, பைபிளை பாருங்க தம்பி, அடுத்த வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது, இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே எங்க போறது, எங்க போறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நெருக்கத்துல எங்க போற? கெபிகள்லையும் முள்ளு காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து, எல்லா ஜனங்கள் எல்லாம் அவன் வீட்டுல இருக்கல, அவன் வீட்டுல இருக்கல, அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான். சவுல் ராஜாவா தான் இருக்கிறான். ஆனா ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எல்லாரும் அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான், அங்கங்க ஒளிஞ்சுக்கிட்டான். பாருங்க இன்னும் அடுத்த வசனம். எபிரேயரில் சிலர் யோர்தானை கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத்து தேசத்திற்கும் போன. எல்லா ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பயத்துல அலறி ஓடிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஓடிக்கிட்டு இருக்கிற போது சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. சவுலோ இன்னும் கில்காலிலே, ஆமென், கில்காலிலே இருந்தான். ஏன்? அவன் கில்காலில அவன் சர்வாங்க தகனபலி செலுத்தி அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தின பின்புதான் எங்க போனோம்? யுத்தத்துக்கு போனோம். அல்லேலூயா. கில்காலில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே பதட்டம், எல்லாம் அங்கு ஓடிக்கிட்டு செதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது 8ஆம் வசனம் வாசிங்க. குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அல்லேலூயா. சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அல்லேலூயா. இவன் பலி செலுத்தலாமா? இவன் செலுத்தக்கூடாது. அதை செலுத்த வேண்டிய கர்த்தருடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் தான் என்ன செய்யணும்? ஆசாரிய பலி செலுத்தணும். இவன் பார்த்தான் வர லேட்டாவது. ஜனங்கள் எல்லாரும் கூப்பிடுகிற சத்தத்தையும் ஓடி போகிற சத்தத்தையும் கேட்டான். கேட்ட உடனே இவனுக்குள்ள என்ன வந்துட்டு, ஆமென், வந்த உடனே இவனே எல்லாம் கொண்டு வாங்க, லேட்டாவது, ஜனங்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள்னு சொல்லி இவனே சர்வாங்க தகன பலி என்ன செஞ்சுட்டான்? செலுத்தி முடிச்சிட்டான். பைபிள் அழகா சொல்லுது பாருங்க. 12ஆம் வசனம். வந்து விடுவார்கள் என்றும் விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து, எல்லாரும் சொல்லுங்க, துணிந்து. துணிந்து ஆக்சுவலா அவன் செய்யக்கூடாது, ஆனால் துணிந்தான். சர்வாங்க தகன பலியை செலுத்துவதற்கு அவன் துணிந்தான். சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு கொண்டு என்னை விட்டு ஓடி போகிறார்கள் என்பதை கண்டபோது, இதுக்கு முன்னாலும் இதே ஜனங்கள் சத்தமிட்டார்கள். அப்போது இவன் எப்படி இருந்தா? இப்போ இதே ஜனங்களுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணிட்டா? செவி கொடுத்துட்டா.
செவி கொடுத்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இதே ஜனங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் எண்ணி துணிந்து இந்த சர்வாங்க தகன பலியை, ஹலோ, தேவ சமூகத்துல நமக்கு அழைக்கப்படாத காரியத்தை, ஓ ஸ்தோத்திரம், நம்ம 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 செய்யக்கூடாத காரியத்தை எண்ணி துணிந்து நினைச்சிடக்கூடாது, செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஊழியம் என்பது சாதாரணமானது அல்ல. ஆமென். எனக்கு பாட்டு பாட தெரியும், அதனால நானா பாடுவேன். எனக்கு ஜெபம் நடத்த தெரியும், அதனால நானா ஜெபம் நடத்துவேன். எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ண தெரியும்னு நானா பிரசங்கத்தை நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நானா எனக்கு ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருவேன். நானா ஜனங்களை கூட்டி சேர்த்துருவேன். துணிய கூடாது, துணிய கூடாது. உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரருடைய ஆலோசனை தேவை, நடத்துதல் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க துணிஞ்சு செய்யக்கூடாது, துணிஞ்சு செய்யக்கூடாது. அல்லேலூயா. சில காரியங்கள்ல சில எல்லைகளை தேவன் வகையறுத்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன் சாமுவேல் வர்ற வரைக்கும் காத்திருக்கணுமா? சவுலே, நீ காத்துரு, நீ காத்துரு. ஸ்தோத்திரம். அவன் காத்திருக்காமல் என்ன செஞ்சான்? சர்வாங்க தகன பலி. நீங்க எல்லாம் உங்க பாஸ்டருக்கு காத்திருக்கிறீங்களா? உங்க ஊழியக்காரருக்கு காத்திருக்கிறீங்களா? உங்க ஊழியக்காரர் சொல்லி அதுபடி ஆலோசனை படி நடக்கிறீங்களா? உங்க இஷ்டம் போல நடக்கிறீங்களா? உங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சா? துணிச்சல் வந்துருச்சா? அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். உங்களுக்கு யார் ஆலோசனை கொடுக்கிறா? யார் உங்களுக்கா நீங்க இறங்கி வேலை செய்வதற்கு, ஃபீல்டுல இறங்குவதற்கு, சில காரியங்களை செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுக்கிறா? யார் உங்களை ஏவுறா? யார் உங்களை முந்திக் கொண்டு போகிறா? கவனம், கவனம். எல்லையை மீறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அவனுக்கு அளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி, அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபையின் அளவின்படி தான் அவன் ஓடணும். அல்லேலூயா. சவுலே, நீ ராஜாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டா நீ ராஜா தான். நீ பலி செலுத்தக்கூடாது, நீ பலி செலுத்தக்கூடாது. இவன் சொல்றான். சொல்லி முடிச்ச உடனே அடுத்த வசனம், புத்தீனமா செஞ்சுட்ட. கர்த்தர் உன்ட சர்வாங்க தகன பலியா கேட்டாரா? நீ சீக்கிரமா எனக்கு விண்ணப்பத்தை பண்ணி எனக்கு பலியை செலுத்திட்டு போன்னு கேட்டாரா? நீ புத்தீனமாய் செய்தீர். நீர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் இஸ்ரவேலின் மேல ராஜ்யபாரம் நிக்கும். ராஜாவா வைப்பாரு, ஆனா பட் ஒன்ன தள்ளிடுவாரு. அந்த இடத்துக்கு கர்த்தர் வேற ஆளை கொண்டு வந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இடத்துக்கு கர்த்தர் வேற ஆளை கொண்டு வந்துருவார். அடுத்த வசனத்துல சொல்றார், உம்முடைய ராஜ்யபாரம் நிக்காது, இஸ்ரவேலின் மேல ராஜ்யபாரம் நிக்கும். பட் வான் ஸ்தானம் போயிடும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீ கை கொள்ளவில்லையே. அப்போ அபிஷேகம் இருந்தாலும் ராஜரீகம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாம போகும்போது அங்க சொல்லாரு, உனக்கு இந்த ராஜ்யபாரம் என்ன செய்யாது, நிற்காதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம் எங்க? அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 3ஆம் வசனம். இப்ப அமலேக்கியர் யுத்தம் பண்ண வர்றாங்க. அமலேக்கியர் யுத்தம் பண்ண வர்றாங்க. இப்ப சொல்றாரு, இப்போதும் போய் நீ அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் குழந்தைகளையும் ஆமென் கொன்று போட கடவா என்று சாமுவேல் கூப்பிட்டு கிளீனா சொல்லிட்டாரு. எங்கப்பா நேரா போ, அமலேக்கியன் உள்ள போ, அந்த நாட்டுக்கு போ, ஒருத்தரை மிச்சம் வைக்காத, யார் மேல இரக்கம் வைக்காத, எல்லாரையும் கொன்று போடு. இது சத்துருவின் கிரியைகளை குறிக்கிறது. அமலேக்கு என்றால் மாம்சம் என்ற அர்த்தம்.
அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்துக்குரிய கிரியைகளை ஒண்ணு கூட விடாத, எல்லாத்தையும் நீ முற்றிலும் என்ன செஞ்சிரு, அழிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி எல்லாரையும் அவன் கூட்டிட்டு அவன் போறான். போகும்போது பாருங்க, ஸ்தோத்திரம், 7ஆம் வசனம். ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கர் என்ன செய்றான், மடங்கடிக்கிறான், ஓட ஓட விரட்டுறான், அடிக்கிறான். அல்லேலூயா. அடிச்சு விரட்டுறான். ஆனா ஆகாகை ஆண்டவர் என்ன சொன்னாரு, எல்லாரையும் ஒருத்தரை மிச்ச வைக்காம, இரக்கம் காட்டாம எல்லாத்தையும் என்ன செய்யுரு, கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன பண்ணனா, அவனை உயிரோட பிடித்தான். எல்லா ஜனங்களையும் அழித்தான். ஆனா ராஜாவை மட்டும் உயிரோட பிடிச்சு வச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அடுத்த வசனம். ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் மெதுவா போங்க, அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் அழிச்சிடணும்னாரு. ஆனா இவன் பிடிக்கிறான், முதல் தரமானது ரெண்டாம் தரமானதுன்னு பிரிச்சு அத ஒரு பக்கத்துல தப்ப வச்சு அழிக்கல. அற்பமானவைகளும் உதவாதவைகளை என்ன பண்றான். அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைய இரண்டாம் விஷயம் என்ன பண்றான், அவன் மீறுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைய மீறுகிறான். இப்ப இதை விட முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது முறையும் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கை கொள்ளவில்லை, கை கொள்ள ஒண்ணு முடியல. இப்போ பாருங்க, சாமுவேல் வருகிறான். 10ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். இதை கேட்ட ஊழியக்காரர் சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இவனை ராஜா வாக்கிட்டது எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஆண்டவரை ரொம்ப துக்கப்படுத்திட்டான். ஒரு விஷயம் சொல்லி அடுத்த விஷயம் அதே தப்பு பண்றான். இவனை ராஜா வாக்குறது எனக்கு மனஸ்தாபமா இருக்குதுன்னு சொல்லி சாமுவேலை கூப்பிட்டு சொல்றார், சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு தேவன் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். இவனுக்கு கொடுத்துட்டேன்னு ஆண்டவர் நினைச்சிடக்கூடாது, மனஸ்தாபப்பட்ட கூடாது. இவனுக்கு இந்த ஆசையை கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. இவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேனே, இவனுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துட்டேனே, இவனுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டேனே சொல்லி ஒருபோதும் தேவன் மனஸ்தாபப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும்படி கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே மனஸ்தாபப்படுறாருங்க. சவுல ராஜா வாக்கிட்டானே. சாமுவேலத்தை கேட்ட உடனே ராத்திரிலாம் தூக்கம் வரல. சில காரியங்களை சொல்றேன், சில ஊழியக்காரர்களுக்கு எங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது சில ராத்திரி. யார நினைச்சு, சில விசுவாசிகளை நினைச்சு, சில குடும்பங்களை நினைச்சு எங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்? ஒரு காலத்துல நல்லா இருந்தாங்களே, ஒரு காலத்துல அவங்கள மாதிரி ஜெபமும், அவங்கள மாதிரி ஆராதனையும், அவங்கள மாதிரி ஊழியத்துல முதல் பங்கும், அவங்கள மாதிரி யாரும் இருந்ததில்லையே. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே, கொஞ்சம் மேன்மை வந்த உடனே இவர்கள் எல்லாம் வழி விலகி போறாங்களே. இப்ப கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்துக்கு வரலன்னு வைங்க, உங்களை ஊழியத்துக்குன்றதான் தேவன் உங்களை அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் தான் உங்களுக்கு சில நன்மைகளை கர்த்தர் நிறைவா கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த நன்மைகளை நீங்கள் மாம்சத்தின்படி அனுபவித்துக் கொண்டு நீங்கள் சபைக்கு வராமலும் ஊழியத்துக்கு வராமலும் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் என்ன செய்வாரு? மனஸ்தாபமா இருக்கும். தேடுவார், உங்களை தேடுவார். தெரியுமா? அல்லேலூயா. ஒரு காலமும்
தேவன் மனஸ்தாபப்படுகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை பிரியப்படுத்தி வாழ எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. கைகளை தட்டி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே. ஹல்லேலூயா. எனக்கு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார், எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இது நிமித்தம் தேவன் சந்தோஷப்பட வேண்டும். தேவன் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ திரும்ப கர்த்தருடைய வசனத்தை திரும்புவாயானா, கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவாயானா, உங்கள் பிதாக்களின் பேரில் நான் சந்தோஷமாய் இருந்தது போல உன் மேலும் உனக்கு நன்மை உண்டாக நான் திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். கர்த்தர் நம்ம மேல சந்தோஷப்பட விரும்புறாருங்க. அதுதான் நமக்கு நன்மை. நம்மளை வச்சு தேவன் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். நம்மளை வச்சு தேவன் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. யூதா என் மனமகிழ்ச்சியின் நாற்று. ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 5ஆம் அதிகாரம், யூதா என் மன மகிழ்ச்சியின் நாற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வம்சமே அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று. நம்மெல்லாம் யாரு? அவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிற நாற்று. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன்.
மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம யார் தேவனுக்கு என்ன கொடுக்கணுமா? மன மகிழ்ச்சியை கொடுக்கணும். மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, என் மன மகிழ்ச்சியின் நாற்றாகிய யூதா மனுஷரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பிதாக்களில் சந்தோஷமாய் இருந்தது போல உங்கள் பேரிலும் சந்தோஷமாய் இருப்பேன். கரங்களை வேட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் நான் நன்றி உள்ளவனா இருப்பேன். நீ எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் அதிகாரத்துக்கும் அபிஷேகத்துக்கும் நான் உண்மை உள்ளவனா இருப்பேன். ஆண்டவரே எனக்கு இன்னும் கிருபைகளை தாளந்துகளை தந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் என்னை பயன்படுத்தணும். ஆண்டவரே நீர் சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. சவுலை ராஜாவாக்கினது, சவுல் அங்க சாமுவேல் இருந்து அழுறான், ராத்திரி முழுவதும் அழுறான். இல்லையா? ராத்திரி முழுவதும் அழுறான். அழுது அங்க பாருங்க, அடுத்த வசனங்கள்ல சொல்லுங்க, நேரா கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே சாமுவேல் சவுலை சந்திக்க போறான். இல்லையா? இங்க நல்லா கவனம். ராஜ அபிஷேகம் அவனுக்கு அவனை விட்டு போக காரணம் என்ன பாருங்க, கவனிங்க. சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து, நல்ல கவனிங்க. இவன் வந்து பொதுவா சாமுவேல் சவுலை சந்திக்க வரும்போது இவன் எதிர்கொண்டு வருவான். இவன் எப்படி வருவான்? எதிர்கொண்டு வருவான். சவுல் வாராருன்னு தெரிஞ்சிட்டா போதும், இவன் போவான் ரிசீவ் பண்ண, இவன் போவான் போய் அவரை கூப்பிட, எதிர்கொண்டு ஓடுவான். ஆனா இங்க சாமுவேல் தேடி வர்றான். இவன் எதிர்கொண்டு வரல. இவன் எங்க இருக்கிறான்? இவன் கர்மேல்ல போய் நிக்கிறான். கர்மேல்ல போய் வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி, பின்பு பல சாமுவேல் பாரு, சாமுவேல் இவனை தேடி வர்றாரு. பல இடங்களுக்கு சென்று என்று. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? சவுலை எங்கன்னு இவரு கேட்கிறாரு. இவன் ஊரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு பக்கமும் கொடியாத்திக்கிட்டு இருக்கிறான். ஜெயஸ்தம்பம் நாட்டி, நான் யார ஜெயிச்சுட்டேன்? பெலிஸ்தியனை தானே, அமலேக்கியனை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கொடி ஏத்திக்கிட்டு இருக்கிறான். ஜெயஸ்தம்பம் நாட்டிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சாமுவேல் வந்து கேட்கிறாரு, சவுல் ராஜாவங்க, நான் வந்திருக்கேன்னு சொல்லு. முன்னால நான் வந்தேன்னு சொன்னாலே எதிர்கொண்டு வருவானே சவுல். ஆனா இப்போ நான் வந்திருக்கேன்னு சொன்னா இவன் சொல்லாரு, ராஜா இப்போ அங்க இருக்காரு. இப்போ அவர் வந்து திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில கொடியேற்றிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அவர் வந்து நேரா தூத்துக்குடியில கொடியேற்றிக்கிட்டு இருக்காரு. அடுத்தால இவர் வந்து அங்க கொடியேற்றிக்கிட்டு இருக்காரு. இப்படின்னு அங்க போனாரு, இங்க போனாரு. நீங்க எப்படிங்க ஊழியக்காரரை நீங்க கனப்படுத்துறீங்க? நீங்க எப்படிங்க ஊழியக்காரரை கனப்படுத்துறீங்க? போன் வந்தா என்ன பண்ணுவீங்க? கட் பண்ணு, அப்புறம் பார்ப்போம். பாஸ்டர் வந்தா வர வேண்டாம்னு சொல்லிடுவோமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சாமுவேல் அவசர வேலையா சவுலை சந்திக்க வர்றார். முக்கியமான செய்தியோட வர்றார். நீ கர்த்தரை மனஸ்தாபப்படுத்திட்ட. ஆனா நீ மனஸ்தாபப்படுத்திட்டனே உனக்கு தெரியல. நீ கொண்டாடி கொண்டிருக்கிறாய். உன் நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு ஒரு முக்கியமான செய்தியோட சாமுவேல் வருகிறான். ஆனா இவன் எப்படி இருக்கிறான்? இவன் ஒரே ஆட்டம் பாட்டம், மேல தாளம், விருந்து, கல்யாணம், சடங்கு, ஃபங்க்ஷன், கேக் வெட்டுதல், சாக்லேட் பகிர்தல், புது ட்ரெஸ் போடுதல், செண்ட மேல மடித்தல் நடந்துகிட்டு இருக்கு. சாமுவேல் வர்றான். எங்க அல்லேலூயா, ஆமென். வந்த உடனே ஒரு வழியா அடுத்த வசனம் சொல்லுகிறது, சவுல் சாமுவேலிடத்தில் போனானா, சாமுவேல் சவுலினிடத்தில் போனானா? ஹலோ, நல்லா வாசிங்க. வழக்கமா யாருக்கிட்ட போவா? உங்களை தேடி ஊழியக்காரரை அலைய விட்டுறாதீங்க. உங்க சில பேருக்கு போன் பண்ணி கூட பேச முடியாது. ஏன்னு தெரியுமா? அவர் பண்ணட்டுமே, அவரைங்களை பார்க்க வரட்டுமே, அவரைங்களை தேடி வரட்டுமே. நம்ம ஏன் போனோம்?
ஒரு காலத்துல நம்ம தேடி போனோம், ஆனா இப்ப சாமுவேல் தேடி வர்றாரு. யோசிங்க, உங்க இருதயம் எப்படி இருக்கு? உங்க இருதயம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. சாமுவேல் சவுலிடத்துல வந்து, ஆனா வந்த உடனே, இதுவரைக்கும் ஆளை அலைய விட்டுட்டு, ஆனா வந்த உடனே பேச்சு மட்டும் எப்படி இருக்கும்? ஐயா ஐயா, உங்களை மாதிரி பாட்டு உண்டா? உங்களை மாதிரி ஆராதனை நம்ம சபை மாதிரி உண்டா? நம்ம சபை மாதிரி பிரசங்கங்கள் உண்டா? நம்ம சபை மாதிரி உண்டா? பாஸ்டர் எப்படி பாஸ்டர்? ஆளை பார்த்தவனே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வந்து சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினானா? நிறைவேற்றினானா? அப்ப அவனுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? நிறைவேற்றின மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? நம்ம நடக்கிறது கரெக்ட் தான், நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறோம், நம்ம சரியா தான் நடந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம சரியா தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். என்ன குறைவு? நான் உபவாசம் இருக்கலையா? நான் ஆராதனைக்கு போகலையா? நான் ஜெபம் பண்ணலையா? இல்ல கர்த்தருக்கு காணிக்கத்தான் கொடுக்கலையா? அந்த முதல் தரமும் இரண்டாம் தரமும் சவுல் யாருக்கு பிரிச்சு வச்சிருக்கான்? கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கத்தான் பிரிச்சு வச்சிருக்கான். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தமும் எனக்கு மாடுகளின் சத்தமும் என்ன என்று, என் காதுகளில் விழுகிற சத்தம் என்ன என்று. அப்படின்னா இவன் மறைச்சு வச்சிருக்கிற ஆடு மாடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சைட்ல இருந்து இவன் ஒண்ணு இல்லாம அழிச்சிட்டு வரணும்னு சொன்னா பக்கத்துல இருந்து என்ன செய்யுது? கேக்குது, ஆடு மாடு சத்தம் கேக்குது. அல்லேலூயா. எங்கள் காதுகளில் விழுகிற சத்தம், எங்கள் காதுகளில் சில சத்தம் வந்து விழுறது உங்களுக்கு தெரியுமா? உங்களை பத்தி சில விஷயம் காதுல வந்து எங்களுக்கு விழுது, தெரியுமா உங்களுக்கு? சாமுவேலு காதுக்கு கேக்குது, என்ன ஒரு சத்தம் வருதுப்பா, அந்த சத்தம் உன்னை பத்தி தான் சொல்லுது, அந்த சத்தம் உன் குடும்பத்தை பத்தி தான் சொல்லுது, உன் அந்தரங்க வாழ்க்கையை பத்தி தான் சொல்லுது, உன் பிசினஸ் பத்தி தான் சொல்லுது, உன் சாட்சியை பத்தி சொல்லுது. காதுல வந்து விழுது. சம்படி கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். காதுல வந்து என்ன செஞ்சிரும்? சத்தம் விழுந்துரும். நீ ஒளிச்சு வச்சிருக்கிறது காட்டி கொடுத்துரும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், நீ ஒளிச்சு வச்சிருக்கிறது காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. ஆடு மாடு சத்தம் கேக்குதப்பா, என்ன நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பலியை கர்த்தர் ஏற்பாரா? அடுத்த வசனம். யார் கொண்டு வந்தா? ஹலோ 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 ஹலோ, சூப்பர் வேர்டுங்க. திரும்ப வாசிங்க. யார் கொண்டு வந்தா? யார் மேல பழி? சவுலே, சவுலே, இவன் பழி யார் மேல போடுற? ஜனங்கள் மேல போடுற. நீ தான் குற்றம் செஞ்சேன்னு உன்னால ஏத்துக்கிட முடியாது. நான் தான் தப்பு பண்ணேன்னு உன்னால சொல்ல முடியாது. நீ இன்னொருத்தர் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேருக்கு அல்லேலூயா வர மாட்டேங்குது. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். நீ சொல்லாம எப்படிடா ஜனங்கள் கொண்டு வந்தாங்க? நீ பிரிச்சு வைக்காம எப்படிடா ஜனங்கள் கொண்டு வந்தாங்க? ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் பாருங்க, பழிய பேர யார் மேல தூக்கி போட்டான்? ஏன் ராஜாவா ஒன்ன வச்சிருக்கும் போது நீ என்ன ஜனங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிற? அல்லேலூயா. ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவர்களை உங்களுக்கு காணிக்க கொடுக்கிறதுக்கு தான் பாஸ்டர். பாஸ்டர், உங்களுக்கு காணிக்க கொடுக்கிறதுக்கு தான் நாங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் எல்லா காணிக்கையும் அங்கீகரிக்க மாட்டார். எல்லா காணிக்கையும் அங்கீகரிக்க மாட்டார். உங்கள் உண்மையான பிரயாசம், உண்மையான உழைப்பு, உண்மையான ஊதியத்துக்கு தகுந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கர்த்தரை காணிக்க கொடுத்து ஏமாத்த முடியாது. சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டா
அது இதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி சர்ச்சுக்கு செஞ்சுட்டா கர்த்தர் ஏத்துக்கிடுவாரா? என் வார்த்தையை கை கொள்ளாம நீ எனக்கு காணிக்க கொண்டு வந்தா உன் காணிக்க எனக்கு தேவையில்ல. நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சரியான காணிக்க என்கிட்ட வரட்டும், இல்லாதது எனக்கு வேண்டாம். அதனால நீங்க சிலர் கொடுக்காததை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு துக்கமே இல்லை. எனக்கு தெரியும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரனை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். தோத்திரம். இந்த காணிக்கைய எதுக்கு சொன்னா, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். மற்றவைகளை முற்றிலும் நாங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் நாங்க சில பேர் அப்படி பேசுவாங்க பாத்தீங்களா? நாங்க என்ன போன வாரம் மட்டும் தானே வரல, நாங்க போன வாரம் மட்டும் தானே சரியா நாங்க நடக்கல, இந்த ஒரு வாரம் ஆராதனைக்கு போகாட்டா தப்பு இல்ல, இந்த ஒரு மாசம் தசமபாகம் கொடுக்காட்டா தப்பு இல்லைங்க. யார் சொன்னா? நாங்க மீதி அழிச்சிட்டோமே, கொஞ்சம் தானே எடுத்து வச்சோம். பரலோகத்திலே 1/2 மணி நேரம் மிகுந்த மௌனம் உண்டாயிற்று, அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, ஆமென். சொல்றாரு பாருங்க, இந்த பேச்சை விடு. சாமுவேலுக்கே கோபம் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, வாசிக்க. பேச்சை விடும். ஓ ராஜா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? சமாளிக்க நீ என்கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்க. ஊழியக்காரனை சமாளிச்சிடலாமா? அவன் அவங்க வண்டவாளம் போறான் தெரியுமே. நீங்க என்ன யோசிக்கீங்க? உங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்துன்னு ஊழியக்காரனுக்கு தெரியத்தானே செய்யும். பேச்ச விட முதல்ல. வர ரொம்ப பேசிக்கிட்டு போற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சில பேர் இப்போ சாமுவேல்ட்ட தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாமுவேலை பார்த்து முன்னால பயந்து நின்ன சவுலு, அவர் வர்ற வரைக்கும் காத்திருந்த சவுலு, இப்போ டைலாக்கா விடுறான். யார்ட்ட? சாமுவேல்ட்ட. இப்ப பேச்சு என்ன போயிட்டு இருக்கு? அது அப்படி இது அப்படி. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா இந்த ஊழியத்தை நீங்க இப்படி செஞ்சான்னு, இந்த ஊழியத்தை நீங்க இப்படி நடத்தினான்னு கர்த்தர் உங்களுக்கு அது வெளிப்பாடுகளை காண்பித்தாரா? வா, உன்னை பத்தி வெளிப்பாடு வச்சிருக்கான், வா சொல்லட்டா? அல்லேலூயா. சாமுவேல்ட்ட ரொம்ப பேசிட்டு போன உடனே ஒரு கட்டத்துல சாமுவேல் சொல்றார், பேச்ச விடும் முதல்ல, நீ பேச்ச விடும். கர்த்தர் இந்த ராத்திரியிலே நான் சொல்றது நீ கேளு. நீ என்கிட்ட கதையா விட்டுட்டு இருக்காத. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி விட்டு இருக்காரு, அதை சொல்ற நீ கேளு முதல்ல. நீ சாதாரண ஆளா இருக்கும் போது உன்னை கூப்பிட்டு உன்னை ரட்சித்து உன்னை அபிஷேகம் பண்ண வச்சு, உன்னை சாதாரண ஆளா இருக்கும் போது உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சாரு. அடுத்த வசனம், உன்னை யுத்தம் பண்ணு, நீ போய் யுத்தம் பண்ணு, நீ தான் ஜெயிப்பன்னு உன்னை அனுப்பி அவர் தானே வச்சாரு. நீ தானே ஜெயிச்சுட்டு வந்த, அவர் அனுப்பி வச்சு நம்ம ஜெயிச்சோம். அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது கர்த்தர் இல்லாம நீங்க எதாவது ஜெயிச்சலாம்? கர்த்தர் இல்லாம நீங்க ஏதாவது செஞ்சிட முடியுமா? முடியாது. அவர் தானே அனுப்பினாரு. இப்படி இருக்க எல்லாரும் சொல்லுங்க. இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. கொள்ளையின் மேல் பறந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளை பார்த்த உடனே ஆசை. பொருளை பார்த்த உடனே கொள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, கொள்ளை பொருள். கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கா? ஏதாவது பார்த்த உடனே ஆசை வந்துட்டா லம்பா அடிச்சிடலாம், பல்கா அடிச்சிடலாம். கொள்ளை பொருள்.
பார்த்த உடனே இவன் ஒரு வார்த்தை கேட்டான், யுத்தம் பண்ணா. ஆனா முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் அப்படியே பார்த்த உடனே, ஜோயா லுகாஸை பார்த்த உடனே, அப்படியே இவனுக்கு வந்து அப்படியே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டை பார்த்த உடனே, RMKVயை பார்த்த உடனே, அப்படியே சும்மா பெரிய பெரிய கடையில பிக் பாஸ்கெட்டா பிக் பஜாரா அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு ஆசை என்ன செய்யுது, நம்மளும் இப்படி ஹைஃபை ராயல் லோக் மாதிரி அப்படின்னு நம்ம வாழலாமே. ஒரு ஆசை, ஒரு பாபிலோனிய சால்வையை எடுத்து ஒளிச்சு வை, கொஞ்சம் பொண்ணை எடுத்து ஒளிச்சு வை, கொஞ்சம் வெள்ளியை எடுத்து, எங்க சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா, ஆகான். அல்லேலூயா, தோத்திரம். கொள்ளையின் மேல் பறக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் சில நேரங்கள்ல சில காரியங்களை நீ அழிச்சிருன்னு சொன்னா, அது வேண்டான்னு சொன்னா விட்டுட்டு வரணும். கரங்களை வச்சு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நாகமான் நல்லா நிறைய கொண்டுகிட்டு தான் வந்தான். ஆனா எலிசா பார்க்கவே இல்லை. அவனை வந்த வழியா போய் சொல்லிட்டான். யோர்தான்ல போய் 7 தரம் முங்கிட்டு அவனை அப்படியே போய் சொல்லிட்டான். அவன் நிறைய அவங்கள பார்க்கணுங்காரு, நிறைய காணிக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காரியா, நிறைய கொடுக்கணும்னு உங்களுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. போன் மேல போன் போட்டுக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நேர அவனை வந்த வழியா போய் சொல்லிட்டார். அல்லேலூயா, ஆமென். அவன் காணிக்க சில காரியங்களை தட்டுதல் பண்ணணும், சில காரியங்கள்ல வேண்டாம்னு சொல்லணும். ஏன்? கர்த்தருடைய சித்தம் இல்லாத சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் நமக்கு வேண்டாம். இல்லீகலா வர்ற சில பொருளாதாரம் வேண்டாம். சொல்லுங்க, லஞ்சத்தினால் வருகிற பொருளாதாரம் வேண்டாம், வட்டியினால் வருகிற பொருளாதாரம் வேண்டாம். சொல்லுங்க, சில காரியம் வேண்டாம். அநீதியா அநியாயமாய் வருகிற காரியம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா, அவாய்ட் பண்ணணும், தட்டுதல் பண்ணணும். ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கும் சொல்றேங்க, நீங்க உண்மையான உங்கள் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அழகா வேதம் சொல்லுகிறது, நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும். நல்லா உழைங்க. உழைக்காம வர்ற பணம் வேண்டாங்க. நல்ல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா உழைங்க. அதுல கிடைக்கிற சம்பளத்தை வச்சு, சம்பாத்தியத்தை வச்சு நீங்க குடும்பம் நடத்துங்க. அதுல கர்த்தர் உங்களுக்கு மீதம் எடுக்க வைப்பார். தெரியுமா? நான் 2 லட்சமா கோடியா சம்பாத்தியம் பண்ணிடணும், நானும் பெரிய ஆளா ஆயிரணும்னு சொல்லி அப்படியே பொய் சொல்லி, அப்படியே அநியாயம் பண்ணி, மற்றவர்களை கபடாய் பேசி, தந்திரமாய் பேசி, ஏமாற்றி இந்த சம்பாத்தியம் நமக்கு. கரங்களை வச்சு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர், இதுக்காகவாடா உன்னை அபிஷேகம் பண்ணினேன், இதுக்காகவாடா உனக்கு என் பேரை வச்சேன். அல்லேலூயா, ஆண்டவர் கேட்பார். அப்ப பாருங்க, அடுத்த தொடர்ந்து வாசிங்க. பொல்லாப்பானதை பியூட்டி. நிறைய எனக்கு டைம் இல்ல, சொல்றேன் பாருங்க. இப்போ இவன் என்ன பண்ணுனா, இவனை தவற சுட்டி காட்டின உடனே இவன் தவற ஏற்றுக்கொண்டானா. சவுல்ட்ட வந்து சாமுவேல் வந்து என்ன செய்யறாரு, நீ பண்ணினது தப்பு, கர்த்தருடைய வார்த்தையை நீ கைக்கொள்ளாமல் போனா என்று சொல்லி தவற என்ன செய்யறாரு, சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டின உடனே சவுல் ஏத்துக்கிட்டானா? சொல்லுங்க, ஏத்துக்கிட்டானா? வாயை திறந்து சொல்லுங்க, ஏத்துக்கிடல. ஏன்? அதுக்கு என்ன சொன்னான்? சாக்கு போக்கு சொன்னான், மற்ற ஜனங்களை பழி சொன்னான், மற்றவர்களை காரணம் சொன்னான், இப்படியே தப்பிச்சு போக பார்த்தான், எஸ்கேப் ஆக பார்த்தான். தெரியுமா? பாருங்க, இவன் அபிஷேகம் இலக்கு என்ன தெரியுமா காரணம்? தவறுன்னு சொல்லும் போது இவனுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அப்படியே தாவீது கிட்ட வாங்க. தாவீது கிட்ட தவறுன்னு, தாவீது தப்பு செஞ்சார் ஐயா, அபிஷேகம் பெற்றவரு தப்பு செஞ்சாரு. அவருக்கு வாழ்க்கையிலேயும் தவறுகள் வந்தது. 3 தவறு அவரும் செஞ்சாரு. 3 தவறு அவர் செஞ்சார். நம்பர் 1, அவர் எந்த இடத்துக்கு போக கூடாதோ அந்த இடத்துல போய் தஞ்சம் புகணும்னு பார்த்தாரு. எந்த பெலிஸ்தியரை அழிப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ தாவீது, அந்த பெலிஸ்தியரின் தேசத்துல ஒன்றிலே போய் குடியிருக்க வேண்டும் என்று நினைத்தான். அல்லேலூயா, நம்பர் 1. 2வது தவறு என்ன? அவன் கூட இருந்த அவனுடைய போர் சேவகனாகிய அந்த உரியாவின் மனைவியை தந்திரமா பேசி என்ன செஞ்சான்? எடுத்துக்கொண்டான். 3வது தாவீது செய்த தவறு என்ன? ஜனங்களை லக்கம் பார்ப்பதற்கு சாத்தானால் ஏவி விடப்பட்டான்.
3 தவறுகளை தாவீதினுடைய வாழ்க்கையிலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையிலேயும் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, வந்துச்சு. ஆனா வந்தாலும் என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த 3 தப்புலையும் அவன் தவறுன்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி சுட்டி காட்டின போது தேவனுடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்லி, ஆண்டவரே, உமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்துல தவறை ஒத்துக்கொண்டு கதறி அழுதான். பரிசுத்த ஆவியை மட்டும் எடுத்துறாதீங்கப்பா, அபிஷேகத்தை மட்டும் எடுத்துறாதீங்கப்பா. இந்த விஷயத்துல திரும்ப முழங்கால போட்டு ஆளுதான் பாருங்க, கர்த்தர் திரும்ப அபிஷேகிட்டார். ஹல்லேலூயா. இதுதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள வித்தியாசம். சவுல் தவறு சொல்லப்படும் போது அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே அவன் போனதுனால அவன் தன்னுடைய ராஜரீகத்தை அவன் இழந்து போனான், அவன் அபிஷேகத்தை இழந்து போனான். ஆனா தாவீதினுடைய வாழ்க்கையிலும் அபிஷேகம் பெற்று இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு சில தவறுகள் குறுக்கிட்டாலும் அது உணர்த்தப்படும் போதெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சிஸ்டர், இன்னைக்கும் நானும் என் வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையிலே ஒரு சில தவறுகள் இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்ம உண்மையாய் மனம் திரும்பி தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுவோமானால், இன்றைக்கு கர்த்தர் ஒரு சவுலை போல அல்ல, ஒரு தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோமா? நிறைய காரியங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவர் சொல்லாரு, ஒரு சவுலை புறக்கணித்து தள்ளி அந்த ஸ்தானத்துல தாவீதை ராஜாவாக்கினார். இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில தவறுகளை செஞ்சிருக்கலாம். சில நேரங்கள் ஆரம்பத்துல இருந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கலாம். ஒருவேளை நமக்கு சில வசதி வாய்ப்புகள் நன்மைகள் வந்த உடனே நம்ம பழைய மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கலாம். அவன் சாமுவேல் இடத்துல அவன் அந்த தாழ்மையை அவன் காட்டவில்லை. சாமுவேலுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன போதோ தாவீது அவன் மனங்கசந்து தேவ சமூகத்தில் அழுதான். அழுதபடியினால கர்த்தர் அவனை மீண்டும் அபிஷேகித்தார். இன்றைக்கு சில நேரங்களில் சில தவறை நீங்க உணர்ந்து கொண்டு இன்றைக்கு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்பீர்களானால், தவறை ஒத்துக்கொள்வீர்களானால், நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்களானால், அந்த தாவீதை அபிஷேகித்த அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அதே அபிஷேகத்தால இன்னைக்கு நம்ம நிரப்ப வல்லவராயிருக்கிறார். சத்தமிட்டு கூப்பிடு, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். சகோதரி, சகோதரா, ஹல்லேலூயா. ஜனங்களை, மற்றவர்களை குற்றம் சாட்டாதே, மற்றவர்கள் மேல பழி போடாதே, மற்றவர்களை சாக்கு போக்கு சொல்லாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம தான் கர்த்தர் ராஜாவா வச்சிருக்கிறார். நம்மிடத்துல தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மை ராஜாவாக்கிறதற்காக, நம்மை அபிஷேகித்ததற்காக, நமக்கு நன்மை தந்ததற்காக தேவன் ஒருபோதும் மனஸ்தாபப்படாதபடி நான் என் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறேன். ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேட்கிறீங்களா? ரிகா பரதல பரபோ, ரிபரதல பரபோ. ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல மனம் கசந்து ஜெபம் பண்ணுங்க. என் எல்லைக்குள்ள நான் நிற்பேன். சவுல் துணிஞ்சு சில காரியங்களை செஞ்சுட்டான். நீங்களும் சில காரியங்களை துணிஞ்சு செய்றீங்களா? ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, ஆண்டவரே நான் மெட்டிமை உள்ளவனும் அல்ல.
நான் எனக்கு மிஞ்சின கருமங்களிலே நான் தலையிடுகிறதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா ஊழிய காரியமாய் இருந்தாலும், ஹல்லேலூயா சபையாய் இருந்தாலும், ஒரு குடும்பமாய் இருந்தாலும் கர்த்தருடைய வழி நடத்துதல் அவசியம். கர்த்தர் வழி நடத்தாத காரியத்தை மாம்சத்துல முடிவெடுக்க கூடாது. எனக்கு எந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஸ்தானத்தின் எல்லையில நான் நிற்க வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவன் உன்னை வெளிப்படுத்துகிற நாட்கள் வரும். தேவன் உன்னை ராஜாவாக்குகிற நாட்கள் வரும். தேவன் உன்னை அறிமுகப்படுத்துகிற நாட்கள் வரும். தேவன் ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்ல வைக்கிற காலம் வரும். அதுவரைக்கும் ஒளித்து கொண்டிரு, அதுவரைக்கும் நீ மறைந்திரு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை சவுலை போல நான் ஆகிவிட மாட்டேன், நம்முடைய வார்த்தையை கை கொள்ளுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ரிபா ராதா லாதா ரபா ரபோ ரிகபா ராதா லாதா ரபா. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்மை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி எங்கள் அப்பா அருமை ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ என் நேசர் நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அனைத்து நீழலாய் விட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி நன்றி. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். என்னை கலங்காதே என்று கண்ணீரை, thank you Lord, கரம் பற்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே.
சொல்லுங்க. ஊழையா தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கே மகிமை நாதா. நன்றி நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஓ Thank you Holy Spirit. எல்லாரை நிரப்புங்கப்பா. எல்லார் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். எல்லார் மேல ஒரு அக்கினி இறங்கட்டும். எல்லார் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல சத்தத்தை உயர்த்தி Thank you Lord. Rika barata la barabo. Hallelujah. தாவீதின் தேவனே, தாவீதின் குமாரனே, எங்களை புதுப்பியும், எங்களை உயிர்ப்பியும், அபிஷேகத்தால் எங்களை நிரப்பம். சவுலை விட்டு நீக்கினது போல என் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொன்னீரப்பா. அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இப்படிப்பட்ட சாமுவேல்களை தாரும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிற ஆவியானவரை எங்களுக்கு தாங்கப்பா. ஒருபோதும் உம்மை துக்கப்படுத்தாதபடி உமக்கு பிரியமானதை செய்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும், எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தாவீதை குறித்து நீர் சொன்ன சாட்சியை போல, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று சொல்லி ஒரு சாட்சி சொன்னது போல எங்களை குறித்து ஒரு சாட்சி உண்டாகும்படி கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வசனம் கேட்ட சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் அபிஷேகித்து ஆவியானவர் நீங்க நடத்துங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும். ஆளுகை செய்ய உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரையும் தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய், பேர் பேராய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். சமாதானமும் சந்தோஷமும் ஜீவனும் உண்டாய் இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்னிய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் கூடி வந்த நம் அனைவரோடும் வர தடைப்பட்டவர்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வருகிற வரையில் மாறாமல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.